ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம காலையில் பிரேக்ஃபாஸ்ட் தான் பார்க்குறோம். காலையில் எந்திரிச்சதுமே நம்மளுக்கு என்னடா செய்யணும் அப்படின்ட்டு தோணும் மக்களே. முக்கால்வாசி நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயும் இருக்கிறது மாவு தான். ஒன்று தோசை இல்லைன்னா இட்லி அந்த மாதிரி செய்வோம். நான் இது மந்த்லி 2 டைம்ஸ் செய்வேன். 2 வீக்ஸுக்கு ஒன்ஸ் இந்த மாதிரி பாஸ்தா செய்வேன். மேகி வீட்டில் செய்யவே மாட்டேன் மக்களே. மேகியே ஃபுல்லாகவே நான் எதுவுமே செய்ய மாட்டேன். கிட்டத்தட்ட என்னைக்காவது ஏதாவது ஆசையாக இருந்துச்சுன்னா நான் மேகி சாப்பிட்டே 11 மந்த்து கிட்ட ஆகுது. அது என்னமோ தெரில, அது பிடிக்கவும் பிடிக்காது. பாஸ்தாவுமே ரொம்பலாம் விரும்பிலாம் சாப்பிட மாட்டோம். இது ஃபுல்லாகவே நம்ம ஒரே ஃபுட்டாக எடுத்துக்கிடக்கூடாது. ராகி 1 வீக்ஸுக்கு ஒன்ஸ் நான் ராகிலாம் செஞ்சுருவேன் மக்களே. 1 வீக்ஸு 2 டைம்ஸ் செய்வேன். மண்டே செய்கிறேன்னா அப்படின்னா ஃப்ரைடே செய்வேன். அப்புறம் இடையில ஒருக்கா சேமியா உப்புமா அந்த மாதிரி செய்வேன். அப்புறம் கோதுமை ரவை அது செய்வேன். அதுக்கப்புறம் ஃபுல்லாக இட்லி தோசை அந்த மாதிரி செஞ்சிடுறது. சாட்டர்டே சண்டேனா ஃபுல்லாகவே இட்லி தோசை அந்த மாதிரி தான் செய்வேன். ஸ்கூல் டைமில் சில தானிய வகை தான். காலையில் எழுந்திரிச்சதும் கொஞ்சோண்டு ஃப்ரூட்ஸை வச்சு ஒரு முட்டை வச்சு பயிறு அதாவது அவிச்சு அப்படி கொடுத்து அப்படி ஓட்டிடுறது மக்களே. இது எதுவுமே ஊற போடலை அப்படின்னா இந்த மாதிரி ஐட்டம் இடையில நிற்கும் பார்த்துக்கோங்க. உண்மையிலே பாஸ்தாவுமே ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. சாஸ் ஊற்றி செய்யும்போது நல்லாயிருக்கும். லாஸ்ட்டாக நீங்கள் சர்வ் பண்ணதுக்கப்புறம் மேலே சாஸ் ஊற்றி சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். எனக்கு ரொம்ப பாஸ்தா பிடிக்காது. பட் எப்போமாவது ஒருக்கா சாப்பிட்றதுன்னா ஓகே, பிடிக்கும். வீட்லையுமே யாரும் ரொம்ப விரும்பி சாப்பிட மாட்டாங்க. பிள்ளைங்க ஹஸ்பண்டு கொஞ்சம் சாப்பிடுவாங்க, பையனும் கொஞ்சம் தான் சாப்பிடுவான். அப்படி சாப்பிடும்போது பேலன்ஸ் எல்லாத்தையும் நானே வச்சு நானே சாப்பிட்ருவேன். எல்லாருக்கும் இது 3 பேர்த்துக்கு சர்வ் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு தான் செய்கிறேன். பையன் காலையில் 8 போல் பஸ் வந்துடும், ஸ்கூல் பஸ் வந்துடும். அவங்களுக்கு சீக்கிரமாக அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு மத்தியானம் அவங்க லஞ்சுக்கு வீட்டுக்கு வந்துடுவாங்க. நான் ஸ்நாக்ஸ் மட்டும் தான் கொடுத்து விடுவேன். ஸ்நாக்ஸும் ஒரு சின்ன கேனில் ஒரு கொஞ்சோண்டு ஃப்ரூட் ஜூஸ் மாதிரி கொடுத்து விடுவேன். இன்றைக்கி ஆரஞ்சு ஜூஸ் தான் கொடுத்து விட்டேன் மக்களே. அது அவங்களுக்கு போதுமானதான். அதுக்கப்புறம் 12:30க்கு வீட்டுக்கு வந்துடுவாங்க. நம்ம வீட்டில் வச்சு சாப்பாடு கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு இது பண்ணிடுறது. இனிமேல் நெக்ஸ்ட்டு மந்த்லேருந்து ஃபுல் டே அவனுக்கு ஸ்கூல் ஸ்டார்ட் ஆயிரும். அதனால் நம்ம ஸ்நாக்ஸும் கொடுத்துடணும், லஞ்சும் கொடுத்துடணும், ஈவினிங் ஸ்நாக்ஸும் நம்ம கொடுத்து விடணும். அதனால் அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணி நம்ம அந்த டைமில் முந்தின நாளே ப்ரிப்பேர் பண்ணி நம்ம செஞ்சுக்கலாம். என்ன செய்யணுங்கிறது முந்தின நாளே யோசித்து வச்சு நம்ம செய்யும்போது அவங்களுக்கு அதுவும் ஹெல்த்தியாக இருக்கும். ஹெல்த்தியான ஃபுட்டாக கொடுக்கணும், நல்ல டேஸ்ட்டாகவும் கொடுக்கணும், திருப்தியாக வயிறு மட்டும் சாப்பிட்ற மாதிரியும் கொடுக்கணும். தக்காளி ரேட்டுமே தாறுமாறாக கூடிகிட்ருக்கு. நான் இந்த தக்காளி ஆல்ரெடி ஃபஸ்ட்டே வாங்கி வச்சது பார்த்துக்கோங்க. இன்னும் காப்பி கூட குடிக்கலை. வேலை தான் மும்முரமாக ஓடிட்டுருக்கு. டைம் ஆகிட்டு அப்படின்னு வேலை தான் பார்த்துட்ருக்கேன். தக்காளி ரேட்டு ஃபஸ்ட்டே திடீர்னு கூடிட்டு தக்காளி ரேட்டு கூடிச்சானே எனக்கு தெரியல மக்களே. ஜாமான் வாங்கினா தானே தெரியும். ஃபுல்லாக ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வராங்க, நம்ம செய்கிறோம். அப்படிங்கிற பட்சத்தில் ஊருக்கு வேறு போயிருந்தோம். அதனால் எனக்கு தக்காளி ரேட்டு கூடின விஷயமே தெரியாது. ஆனால் தக்காளி ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் ஒரு பவுலில் நிறைய வச்சுருந்தேன். ஆல்ரெடி நான் ஃபஸ்ட்டு 2 கிலோ வாங்கி வச்சுருந்தேன். கொஞ்சம் காயும் பழமாக தான் இருந்துச்சு. அதுவே ஸ்டாக்காக இருந்துச்சு பார்த்துக்கோங்க. எனக்கு அப்போ தான் தோணுச்சு, எது நம்ம வழக்கமாக 2 கிலோ வாங்கவே மாட்டோமே. அப்போ குறைஞ்ச நேரம் 1 கிலோ 50 ரூபா தான் அந்த ரேட்டு இருக்கும்போது, நான் வாங்கும்போது 1 கிலோ 40 ரூபா அப்படி தான் இருந்துச்சு. 2 கிலோவாக வாங்கி வச்சு அது இன்ன வரைக்குமே எனக்கு நல்லாவே ஓடுது. அப்புறம் தான் பார்த்தா தக்காளி ரேட்டு தாறுமாறாக கூடிகிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 80 ரூபா 70 ரூபா நோக்கி இப்போ 100 ரூபாவில் நிற்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. முந்தானத்து யாரோ சொன்னாங்க 150 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு நான் யூடியூப்பில் பார்த்தேன் மக்களே. பரவாயில்ல, நம்மளுக்கு ஃபஸ்ட்டே தக்காளி ஏதோ கடவுள் தான் நம்மளுக்கு காமிச்சிருக்காங்க போல். தக்காளி ஃபஸ்ட்டே வாங்கி வச்சுருக்கேன். இது பிரியாணி கொஞ்சம் இருக்குது. அதுக்கப்புறம் இது கருவாட்டு குழம்பு, கருவாடு ஊற வச்சதுனால நான் ஒரு பக்கம் குழம்பு வச்சாச்சு. தால்சா மட்டும் தான் மக்களே பண்ணணும். நெத்திலி கருவாட்டு குழம்பு தான் நான் வச்சுருக்கேன். இது நம்ம முந்தின நாள் நைட்டு ஃபுல்லாகவே ஊற வச்சு காலையில் முளை கட்டுறதுக்காக நான் எடுத்து வச்சுருக்கேன். இது முளை கட்டுச்சுன்னா கொஞ்சம் பையனுக்குமே ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸை கொடுத்து விட்டுலாம். வீட்டில் எல்லாருமே இதை நாங்கள் விரும்பி சாப்பிடுவோம். ஈவினிங் ஐட்டமாகல ஈவினிங் நான் எப்போவுமே கருப்பட்டி காப்பி தான் போடுவேன். கருப்பட்டி கொஞ்சம் நல்ல மிளகு இல்லைன்னா சுக்கு அந்த மாதிரி போடுவேன். நைட்டு என்ன ப்ரிப்பேர் பண்ண போகிறேன்னா இன்றைக்கி பூரி தான். பூரி சாப்பிடும்போது ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. ஹஸ்பண்டுமே ஒரு பழம் வாங்கிட்டு வந்தாங்க. இது பப்பாளி பழம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. இது ஒரு பழம் தான். வழக்கமாக நிறைய பழம் வாங்கிட்டு வருவாங்க. இன்றைக்கி ஒரே ஒரு பழம் மட்டும் தான் வாங்கிட்டு வந்திருக்காங்க. அந்த ஒரு பழம் 10 பழத்துக்கு சமம் மாதிரி இருந்துச்சு. அவ்வளோ பெருசாக இருந்துச்சு. இது நான் ஆரஞ்சு பழம் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருந்தேன். அன்றைக்கி நம்ம வாங்கினோம் இல்லையா, அவங்கள்ட்ட காமிச்சிருப்பேன். அந்த ஆரஞ்சு பழத்தை ஃப்ரிட்ஜில் இருக்குது.
பழம்லாம் காலியாக காலியாக ஒன்று ஒன்றா கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வெளியே வச்சுருவேன். பையனுக்குமே பசிக்குன்னதும் கொஞ்சம் ஸ்நாக்ஸு கொடுத்தாச்சு. ஸ்நாக்ஸு கொடுத்ததும் பாப்பா தூக்கி அதை விரித்து இப்போ கீழே பரத்த போட்டு இது பண்ணிட்டா. இது உருளைக்கிழங்கு அவிய வச்சுருந்தேன். அவிய வச்சுருந்த உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் நான் மசிச்சு எடுத்து வச்சுட்டேன் மக்களே. 2வது வந்து கோதுமை எல்லாத்தையும் நல்லா உருட்டி சப்பி எடுத்து உருண்டை பிடிச்சி வச்சுருக்கேன். உருண்டை பிடிச்சி வச்சுருக்கிற இதை எல்லாத்தையும் நம்ம வந்து அதுக்கப்புறம் நான் எல்லாத்தையும் மசிச்சு எடுத்து வச்சுருக்கேன். மசிச்சு எடுத்து ஃபஸ்ட்டே மசிச்சு எடுத்து வச்சுட்டோன்னா அப்புறம் நம்மளுக்கு எல்லாம் ஈஸியாக இருக்கும். இன்னொரு பக்கம் உருட்டி வச்சுருந்த பூரி எல்லாத்தையுமே தூக்கி ஒன்று ஒன்றா போட்டு நான் பூரி பண்ணிக்கிட்டேன். பூரி சில அன்னைக்கு எனக்கு ரொம்ப சப்பிட்டு வரும், சில அன்னைக்கு எனக்கு புசு புசுன்னு வரும். அது கணக்கு தெரியாத அளவுக்கு எப்போமாவது அப்படி இப்படின்னு வரும் எனக்கு. இப்போ கொஞ்ச நாளாகவே எனக்கு பூரிலாம் நல்லா வந்துட்டுருக்கு மக்களே. நான் நல்லா கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்டாக பண்ணுறேன்னு எனக்கே தெரியுது. பாருங்கள் பூரி என்ன புசு புசுன்னு வந்துட்டுருக்குன்னு பாருங்கள். பெரிய பூரியை பையனை பார்த்ததும் இந்த பூரி எனக்கு தான் வேணும் அப்படின்ட்டான். அதுவும் நான் வந்து பூரி அந்த மாதிரிலாம் செஞ்சால் நல்லெண்ணெயில் தான் மக்களே செய்வேன். நம்மளுக்கு இதுக்கு மசாலாவும் ரெடி ஆகிட்டு பூரி மசாலா தான் செஞ்சுருக்கேன். பூரி மசாலாவுமே செஞ்சு பூரிக்கு வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது நம்ம வீட்டிலேயே செய்யும்போது கரெக்டாக இருக்கும் பார்த்துக்கோங்க. நான் எந்த ஒரு இன்க்ரீடியன்ஸும் சேர்க்கல. அந்த கிழங்க வச்சு கட்டியாக கொண்டு வந்துட்டேன். அந்த கடலை மாவு அதெல்லாம் கரைச்சிலாம் ஊற்றலை. அதுவே உண்மையிலே டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் இந்த அவ்வளோதான் மக்களே. இன்றைக்கி காலையிலேருந்து நைட் வரைக்கும் உள்ளது எல்லாத்தையுமே பார்த்தாச்சு. பாய் மக்களே.